இந்த வார்த்தைகள் தேவன் உங்களுக்கு ആശീർവദിத்து തരുവാറാக. ദൈവം കുറച്ച് കാര്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് ദൈവം അനുഗ്രഹിച്ചു തരുവാൻ പോവുകയാണ്. நல்லவர். ஹல்லேலூயா. நாமம் மகிமைப்படுவதாக. ദൈവത്തിന്റെ നാമം മഹിமைப்படுவாராகട്ടെ. அதோடு கூட அருமையான பாஸ்டர் அம்மா அவங்களுக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். നമ്മുടെ പാസ്റ്ററിനും പാസ്റ്ററിന്റെ കുടുംബത്തിനും ഇവിടെ ഇരിക്കുന്ന വിശ്വാസികൾക്ക് എല്ലാവർക്കും ദൈവനാമത്തിലുള്ള നന്ദി പറയുന്നു. நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധ നാമം മഹത്വപ്പെടുവാറാകട്ടെ. இங்க நடந்த ஆராதனை எனக்கு ரொம்ப பிளெஸிங். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது தெய்வத்தோட அசைவாடுதலை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே இங்க இருந்தார். ദൈവത്തിന്റെ ശരീരമായി ഇവിടെ ഇരുന്നിട്ടുണ്ട്. நம்புறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்பொழுது கூட அந்த பிரசன்னத்துல நாம தொடர்ந்து என்ன செய்வோம்? ஆமென். இருக்கணும். ஹல்லேலூயா. ആ ദൈവസ്നേഹത്തിൽ നമുക്ക് ഇരിക്കാൻ കഴിയും. அந்த பிரசன்னத்துல தொடர்ந்து என்ன செய்வோம்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறதுண்டு. இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை தேவன் நல்லவர் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ദൈവം തന്ന വചനം നിങ്ങളുമായിട്ട് ഷെയർ ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. யோவான் எழுதின சுவிசேஷம் ஜான் காஸ்பல் ஜான் யோவான் எழுதிய சுவிசேஷம் யோவான் எழுதிய சுவிசேஷம் തമിഴ് നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്നുണ്ടോ? മനസ്സിലാവുന്നുണ്ടല്ലോ. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதோ? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா அனுபவங்களையும் நம்ம கடந்து போக வேண்டியது. இது நமக்கு கர்த்தர் தந்த அனுபவம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்க ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அப்படிங்கிற பகுதியில டேவிட் மர்சி பிரேயர் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த ஜெப வீட்டை தேவனே எங்களுக்கு என்ன செஞ்சார்? எங்க ஜெப வீட்டுக்கான பெயரை தந்தார். எங்கள்கிட்ட எல்லாரிடத்திலும் அந்த பழக்கம் இருந்தாலும் எங்களிடத்துல தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, எதை செய்தாலும் தேவனை கேட்காம செய்யறதே இல்லை. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாளைக்கு கூட உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு பாஸ்டர் சொன்ன போது நாங்க ஜெபித்து சொல்றோம் அப்படின்னா தேவன் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். உங்களோடு கூட பேசுறதுக்கு தேவன் அனுமதித்திருக்கிறதுனாலதான் நான் பேசுறேன். நீங்க கேட்கறதும் கூட அவர் அனுமதித்திருக்கிறதுனால. ஏன்னா சில காரியங்கள் சில பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிட்டுறது இல்லை. அது கிடைச்சிருக்குதுன்னா அது தெய்வத்தினுடைய அனுகிரகம். தேவன் அனுமதிச்சிருக்கிறார். அவருடைய பிரசனாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாங்க இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் என்பது தமிழ்நாட்டிலே ரொம்ப ட்ரை ஏரியா. அதாவது இங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி மழை என்ன செய்யுது? பெய்யும். அங்க பாத்தீங்கன்னா வெயிலுக்கு குறைச்சதே இருக்காது. நம்ம கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க அங்க வந்தீங்கன்னா எங்க ஜோபி எங்க வருவாப்புல ஒரே சூடுன்னு என்ன முடியாது, இருக்க முடியாதுன்னு உடனே ஓடி வந்துடுவாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆனா அந்த ஸ்தலத்துல கொண்டு போய் எங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய நோக்கம் உண்டு. என்னுடைய சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் சொல்லுவோம்ல, அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல அங்க ஒரு வில்லேஜ்ல நாங்க என்ன செய்வோம், கிராமத்துல இருக்கிறோம். பட் நாங்க இப்போ ஊழியத்தின் நிமித்தம் மினிஸ்ட்ரிக்காக ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த கிராமத்துல போய் ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல என்ன செய்வோம், இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். தேவனே எங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை என்னை ரொம்ப உயிர்ப்பித்த ஒரு வார்த்தை. இதை இந்த நாள்ல நான் அனுபவிக்கிற ஒரு வார்த்தையும் கூட. ஹல்லேலூயா. இது
இத உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வார்த்தை உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக, உங்களையும் கூட உயிர்ப்பிக்க கூடியதாக, இந்த வார்த்தையில சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் உங்களோடு கூட இந்த நாள்ல இடைபடுவாராக. நாம ஒரு இடத்துல இருந்து ஆராதிக்கிறது பெரிய காரியம் இல்ல. லட்சம் பேர் கோடி பேர் என்ன செஞ்சிடலாம், ஒரு இடத்துல கூடி வந்துடலாம். ஆனா ஒருமனப்படுகிறது தான் தேவனுக்கு பிரியம். 2 பேர் இருந்தாங்க. இங்க ஒரு மனதை பார்த்தேன். அதனாலதான் தேவனுடைய அசைவாடுதல் இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை நாம இங்க அனுபவிக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, நான் பிரசங்கிக்கிறது மட்டும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடாது. நீங்களும் அதை விசுவாசித்து என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அடிக்கடி சொல்றோம்ல, ஆமென், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். அது எனக்கு தான் எடுத்துக்கொள்ளணும். சொல்லுங்க, யாருக்கு? எனக்கு தான். எனக்கு தான். இது பேசப்படுகிற வார்த்தை யாருக்கு? எனக்கு தான். எனக்கு தான். அன்றைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய சர்ச்சில் ஆராதனை என்பது எப்படின்னா, ஒரு செய்தி, ஒரு டைம் பாஸ் டைம், அது ஒரு பொழுதுபோக்கு. அப்புறம் ஆராதனை ஒரு பொழுதுபோக்கு. அப்போ முடிஞ்சுதான் சாமி வீட்டை பார்த்து என்ன செய்யணும். அப்போ இல்ல, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் என்னை என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொண்டுதான் கடந்து போவேன். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும், கொண்டு வரும். அது நாம என்ன செய்யணும், நமக்கு அந்த விருப்பம் என்ன செய்யணும், இருக்கணும். வாஞ்சை என்ன செய்யணும், இருக்கணும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கவனிங்க, இது வெறும் வார்த்தை அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆதியில வார்த்தை இருந்தது, உண்டாயிற்று. நீங்க சொல்ற மாதிரி இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்படின்னா நான் உங்களோடு கூட தேவனை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சொல்லலாமா? தேவனையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவனும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஒண்ணு. நாம ஏன் இந்த வேதத்தை சுமக்குறோம்னா கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. கவனிங்க, நாம இந்த வார்த்தையை சுமக்குறோம், அவர் நம்மை சுமக்கிறார். அதனாலதான் நீங்க வரும்போது பிசிக்கலா பைபிள் என்ன செய்யணும், கையில சொல்லுங்களேன், கண்டிப்பா கொண்டு வரணும். அதுவே உங்களுக்கு ஒரு blessing. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தவறு செய்ய போகிறவன் கூட, சரியா, பொய் சொல்ல போறவன் கூட சில காரியங்கள் இன்னொரு விதத்துல நான் சொல்றேனே, கவனிங்களேன். இந்த ட்ரிங்க்ஸ் மதுபான கடைகள் இருக்குது இல்லையா, அங்க போறவன் கூட நான் அங்கதான் போறேன்னு தைரியமா சொல்லிட்டு என்ன செய்யறான், அதுக்கான சாதனங்களையும் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், போறான், தைரியமா போறான். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறவராகவே நம்ம மத்தியில் இருக்கிறவர். ஆராதிக்க போகிற நாம வெட்கப்பட்டோம் அப்படின்னா கர்த்தர் நல்லவர். நம்மை குறித்து தேவன் வெட்கப்படுவார் இல்லையா? அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கிறிஸ்தவ வாழ்வு என்பது எப்படிப்பட்டதுன்னா, மற்ற ஜனங்களை போல, இந்த உலகத்துல இருக்கிறாங்க மற்ற ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவைகளுக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுவாங்க. விளங்குச்சோ? அவங்க ஏதாவது தேவைன்னா தெய்வத்தை செய்வாங்க, தேடுவாங்க. அல்லேலூயா சொல்லாமா? ஆனா நமக்கு தெய்வம் தான் எல்லாம். மாத்திரம் தேவனை தேடல. சொல்லலாமா? அவர் இல்லாம என்னால இங்க ஜீவிக்கவும் முடியாது, வாழவும் முடியாது. அவர் இல்லாம நான் இல்ல. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இந்த அனுபவம் இருக்குமே ஆனால் கவனிங்க, தேவன் உங்க கூட நெருங்கி உறவாடுவார். சொல்லலாமா? இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். என்னுடைய சாட்சியை கேட்டீங்கன்னா, நான் தூத்துக்குடி அந்த மாவட்டத்துல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ரொம்ப ரேரான ஒரு சின்ன வில்லேஜ்ல குக்கிராமம்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்துல தான் பிறந்தேன். பட் நான் இருந்த கிராமங்கள்ல போல
ஒரு ஒரு சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு நான் பூசை செஞ்சேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. குறித்து கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன குறித்து எனக்கு எந்த ஒரு விருப்பமோ நோக்கமோ என்ன செய்யல இல்ல. என் மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செஞ்ச பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா, என்னுடைய தாய் தகப்பன் அதாவது அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சோம். ஆனா தெய்வத்துக்கு என்னை குறித்து பெரிய நோக்கம் இருந்தது. அதை அறியாததுனால மனம் போன போக்குல என்ன செய்யணும் போகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், எல்லா தேவர்களிலும் பெரியவர். சங்கீதத்துல வாசிச்சோம்ல, அல்லேலூயா. எகிப்துல 10 வாதைகளை தேவன் என்ன செய்வாரு வாசிச்சிருக்கீங்களா பைபிள்ல? 10 வாதைகளை அனுப்புவார். அது ஒவ்வொன்றும் ஒரு தெய்வத்துக்கு எதிரானது. எகிப்துல உள்ள தெய்வத்துக்கு எதிரானது. அப்ப கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர். அல்லேலூயா சொல்லலாமா? அவர் தானே பெரியவர். ஆமென் சொல்லலாமா? அந்த பெரியவரை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆராதிக்க வந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்புறம் தான் என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையில இயேசு ஒருவர் தான் தெய்வம், அவரை தவிர தெய்வமே இல்லை. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று நான் புரிந்து கொண்டேன். தேவன் அதை எனக்கு புரிய வச்சார். அல்லேலூயா. இந்த நாள்ல நீங்க ஆராதிக்கிற தெய்வம் பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு சொல்ல, நீங்க ஆராதிக்கிற தெய்வம் கை கொடுத்து சொல்லலாம். கண்ணை பார்த்து பேசாட்டா நமக்கு உண்மையா பேசலன்னு சொல்லி அர்த்தம், சத்தியம் வரையிலன்னு சொல்லி அர்த்தம். கண்ணை பார்த்து பக்கத்துல உள்ளவங்க கண்ணை பார்த்து பேச. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான், நீங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், பெரியவர். சொல்லலாமா? தேவனே உமக்கு நிகரானவர் யார்? ஒருத்தர் இல்ல. சொல்லலாமா? அவர் ஒருவர் தான் பெரியவர். நாம பெரியவர் ஆராதிக்கணும். கவனிங்க, இந்த நாள்ல இங்க வந்திருக்கிற உங்களுக்கு கூட உங்களை குறித்ததான ஏதாவது ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு பெரிய தரிசனம் இல்லாம என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் என்ன செய்யலாம், நோக்கம் இருக்குது. அல்லேலூயா. அப்படி இல்லன்னா நீங்க இங்க வரவே முடியாது. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா? அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அதாவது ஒரு விளைச்சல் இருக்குது இல்லையா, அதன் பலனை அறுப்பம் இல்லையா, கோதுமை அல்லது ஆமென் சொல்லாமா? அதுல கவனிங்க, இப்ப நீங்க நினைக்கலாம், எனக்கு தான் ஒருவேளை ஏஜ் ஃபார் ஆயிட்ட, வயசாயிட்ட, நான் இனி தேவனுக்காக என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். நாங்க முன்னாடி அந்த முதல் அறுப்பை அறுத்தா நீங்க என்ன செய்யலாம், பின்னாடி விளையிற அந்த பிஞ்சின அறுப்பை என்ன செய்யலாம், அறுக்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? அறுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆமென் சொல்லலாமா? தேவனுக்காக செயல்பட வேண்டியது நிறையவே இருக்குது. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதனால கவனிங்க, என்ன குறித்தெல்லாம் தெய்வத்துக்கு என்ன நோக்கம் இருக்குதோ, என்ன திட்டம் இருக்குதோ, என்ன தரிசனம் இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாரை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்ன செய்யுது இருக்குது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனம் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன். தேவனுடைய மனுஷர்களே மனுஷிகளை உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க இன்னைக்கு பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது உங்களுடைய கிரியைகளினால அல்ல, உங்களுடைய சொந்தங்கள் பந்துக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுனால அந்த கிரியை நீங்க போதில்ல பார்க்க போகிறதில்ல. இது கிரியையினால உண்டாகிற பெரிய காரியம் அல்ல, தேவனுடைய மகிமையினால உண்டாகிற பெரிய காரியம். அது உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போகுதுன்னா பணிக்க போகிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுடைய சொல்லலாமா? மறுபடியும் சொல்லலாம். வலது கரத்தை இருதயத்தின் பக்கம் வச்சு, தேவனால, தேவனுடைய மகிமையால என் வாழ்க்கையில உண்டாக போகிற பெரிய காரியத்தை நான் பார்க்க போறேன். சொல்லலாமா? என் கண்கள் என்ன செய்ய போகுது? பார்க்க போகிறது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா? சோர்வோடு பிரச்சனையோடு மண்டையில பெரிய போராட்டத்தோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன்,
பெரிய காரியங்களை காண போகிறீங்க. ஆமென். நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேனே, நான் இவ்வளவு நாள் காத்திருந்த ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. என் வாழ்க்கையில எந்த மாற்றமே என்ன செய்யல, வரல. நான் சொல்றேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட இந்த காரியத்தை நீங்க ஆமென். ஹalleluya. ஆமென். மாறும். ஹalleluya. ஹalleluya. மறுபடியும் சொல்றேன், உங்க விசுவாசம் நீங்க இங்க இருந்து இந்த ஸ்தலத்துல இருந்து உங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காரியங்களை மாற்றி போட. ஆமென். ஹalleluya. சொல்லலாமா? ஹalleluya. நம்பணும். ஹalleluya. கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது ஃபாரினர் இருக்காங்க இல்லையா, இந்த மிஷனரி ஊழியர் செய்ய வந்தவங்க நிறைய மிராக்கிள் என்ன செஞ்சிருப்பாங்க, அற்புதங்கள் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. நம்மளால கூட கற்பனை கூட என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது. என்னன்னு கேட்டேன், ஆண்டவரே இவங்களை மாத்திரம்தான் கொண்டு இப்படி எல்லாம் நீங்க என்ன செய்வீங்களா, எங்களை கொண்டு என்ன செய்ய மாட்டீங்களா, எங்க வாழ்க்கையில நாங்க பெரிய காரியங்களை என்ன செய்ய மாட்டோமா, காண மாட்டோமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், கேட்ட போது நான் ஒரு வேத பகுதியை தேவன் எனக்கு காண்பித்தார். ஒரு வேதத்தினுடைய பகுதியை. அது எதுன்னா, ஆதியாகமத்தினுடைய புத்தகம் எடுக்க வேணாம், ஓகே, 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை குறித்து என்ன செஞ்சிருக்குன்னா எழுதி இருக்கு. ஆமென். அதே மாதிரி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலையும் அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், அவங்க எல்லாம் எப்படி தெரியுமா, உங்க ஊர்ல சொல்லுவாங்க, கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதினா என்ன செஞ்சிருவான், குதிச்சிருவா. ஏன் குதிக்கணும், எதுக்கு குதிக்கணும் ஆண்டவரே, அது தூரமா இருக்குது, அது ஆழமா இருக்குது, அதுல தண்ணியே என்ன செய்யலையே, இல்லையே பாலும் கிணறா என்ன செய்யுது, வெறும் கிணறா இருக்குது அப்படிலாம் கேள்வி என்ன செய்ய மாட்டா, குதினா குதிச்சிருவா. யார் சொன்னது, கர்த்தர் சொன்னது. அல்லேலூயா சொல்லலாமா? எங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால நான் என்ன செய்வேன். அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக்க பலியிட கொண்டு போகும்போது அவன் மனைவிட்ட கூட என்ன செய்யலாம், சொல்லலாமா? அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, கர்த்தர் நல்லவர். நாம் நம்முடைய தேவன் மேல கண்ணை மூடிக்கிட்டு என்ன செய்யலாம், விசுவாசிக்கணும், நம்பணும். அல்லேலூயா சொல்லலாமா? இது என் வாழ்க்கையை என்ன செய்யும், மாற்றுகிறது மாத்திரமல்ல, என்னை ஆசீர்வாதமா. இப்படிப்பட்ட விசுவாசம், இந்த மாதிரியான விசுவாசம் என் வாழ்க்கையை மட்டும் மாற்றாது, எனக்கு மட்டும் அது ஆசீர்வாதமா இருக்காது, என்னை கொண்டு அது அநேகர் ஆசீர்வாதம். நீங்க அப்படி ஒரு நபரா இருந்தா கவனிங்க, கர்த்தர் நல்லவர். உங்களுடைய பேரும் தேவன் கிரியை செய்த வரலாற்றுல வரும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உண்மை உள்ளவராக. நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசத்தோட கேளுங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க. வீட்டுக்கு போகும்போது நான் வீட்டுல போய் பார்க்க போறேன். நான் வீட்டுல போய் உங்க நன்மை என்ன செய்ய போறேன், போய் சாப்பிட்டு தூங்க போகல, அதுல டைம் பாஸ் பண்ண போகல, டிவிக்கு முன்னாடி உட்கார போகல, நான் உங்க கிரியை பார்க்க போறேன். எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வழக்காடுகிறவர், யாவற்றையும் செய்து முடிக்கிறவர். சொல்லலாமா? இன்னைக்கு நீங்க பெரிதானவைகளை என்ன செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க. அதை எப்படி பார்க்க போறீங்க, உங்க சொந்த கிரியையினாலேயோ அல்லது உங்க சொந்தக்காரங்க பந்துக்கள் உதவி செய்கிறதுனாலயோ இல்ல, தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஆமென் சொல்லலாமா? நல்லவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு எல்லா வெறுமைகளையும் நிறைவாக்குகிறார் நம்முடைய மகிமையினால. அல்லேலூயா சொல்லலாமா? என்னென்ன வெறுமையா இருக்கிறதோ அதையெல்லாம் நிறைவாக்குகிறார். இதை நான் வெறும் வார்த்தையா பேசல, மறுபடியும் சொல்றேன். சொல்லலாமா? தெய்வம் பேச சொன்னதுனால பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனிங்க, வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம், Gospel John எழுதலாமா? 1ஆம் அதிகாரம், chapter 1.
47 இருந்து 51 வரை വാസിപ്പോമേ. 47. നഥനയേൽ തന്റെ അടുക്കൽ വരുന്നത് യേശു കണ്ടു. യേശു കണ്ടു, ഇതാ സാക്ഷാൽ ഇസ്രായേല്, ഇവനിൽ കപടമില്ല എന്ന് അവനെ കുറിച്ച് പറഞ്ഞു. നഥനയേൽ അവനോട്, എന്നെ എവിടെ വെച്ച് അറിയുമെന്ന് ചോദിച്ചതിന്, ഫിലിപ്പോസ് നിന്നെ വിളിക്കും മുമ്പേ നീ അത്തിയുടെ കീഴിൽ ഇരിക്കുമ്പോൾ ഞാൻ നിന്നെ കണ്ടു എന്ന് യേശു ഉത്തരം പറഞ്ഞു. നഥനയേൽ അവനോട്, റബി, നീ ദൈവപുത്രൻ, നീ ഇസ്രായേലിന്റെ രാജാവ് എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. യേശു അവനോട്, ഞാൻ നിന്നെ അത്തിയുടെ കീഴിൽ കണ്ടു എന്ന് നിന്നോട് പറകൊണ്ട് നീ വിശ്വസിക്കുന്നുവോ? നീ ഇതിനേക്കാൾ വലിയത് കാണുമെന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. ആമേൻ ആമേൻ, ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, സ്വർഗം തുറന്നിരിക്കുന്നതും മനുഷ്യപുത്രന്റെ അടുക്കൽ ദൈവദൂതന്മാർ കയറുകയും ഇറങ്ങുകയും ചെയ്യുന്നത് നിങ്ങൾ കാണുമെന്ന് അവനോട് പറഞ്ഞു. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது. அவன் சொல்றான், நாங்க பிலிப்பு வந்து நாத்தான் எடுத்து சொல்லும் போது, நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசிகளும் மோசையும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு வார்த்தை கேட்கிறான். என்ன வார்த்தைன்னா, நாசரேத்திலிருந்து நாசரேத்தூரானுமாகிய இயேசுவின் தானே வரும். அது அப்படி சொல்ற, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? அல்லேலூயா, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, பிரயோஜனம் இல்லாம கிடைக்கிற காரியங்களை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறவராய் சொல்லலாமா? அதனால என்ன நன்மை வரும்? அதனால என்ன ஆசீர்வாதம் வரும்? என்ன பிரயோஜனம் ஒன்னால? நான் பைபிளை தூக்கிட்டு அலையும் போது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்கிட்ட எதிர்த்து கேட்பாங்க, உனக்கு வேற வேலையே இருக்கு இல்லையா? எந்த நேரம் ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, அவரா உனக்கு சோறு கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு, அவரை உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர் தான் எல்லாவற்றையும் இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அதனால இங்க இருக்கிற யாராவது என்ன குறித்து இயேசு என்ன செய்ய முடியும், என்ன எப்படி பயன்படுத்த முடியும் சொல்லி நினைக்காதீங்க. ஏன் இந்த வார்த்தையை நாத்தான்வேல் கேட்கிறாருன்னா, நாத்தான்வேல்ட்ட வந்து அவர் சொல்லும் போது, அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் பழைய ஏற்பாட்டுல மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு சொல்றாங்க. சரியா சொல்றாங்க இல்லையா? ஆனா இப்படி சொல்றாரு அப்படின்னா, விவரமா சொல்றாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டை என்ன செஞ்சிருக்கிறார், நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ அவருக்கு என்னன்னா, இந்த நாசரேத்தை குறித்து எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் பெருசா என்ன செய்யலையே, இல்லையே, எழுதப்படவே என்ன செய்யலையே, இல்லையே, பெரிய தீர்க்க தரிசனமே சொல்லப்படலையே. அல்லேலூயா. அதனாலதான் கவனிங்களேன், அதனாலதான் நாத்தான்வேல் கேட்கிறாப்ல, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? அந்த மனுஷன் ரொம்பவும் நெருக்கப்பட்டு வேற இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது எப்படின்னா, எதிர்பார்த்து ஓஞ்சு போயிட்டான். எதிர்பார்த்து சோர்வு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்குள்ள போகாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் பிலிப்பு மூலமா ஒரு வார்த்தையை என்ன செய்யறாரு, அனுப்புகிறார். நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தர் நல்லவர். அவன் சொல்ற பதிலுக்கு என்ன கேள்வி கேட்கிறான்னா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? இன்னைக்கு நான் சொல்றேன், சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்காக தான் தேவன் இந்த வார்த்தை. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக தான் தேவன் இந்த வார்த்தை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். ஆமென். அல்லேலூயா. 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 அப்போ நன்கு வேதத்தை அறிந்திருந்த நாத்தான்வேல் கேட்கிறார், நாசரேத்திலிருந்து என்ன நன்மை வரும்? ஏன்னா நாம ரோமர்களால, ரோம சைன்யத்தினால ரொம்ப நெருக்கப்படுகிறோம். அந்த அரசாங்கத்தினால நம்முடைய உரிமைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், இழந்துட்டோம். நம்ம ரொம்ப நெருக்கப்படும். அந்நியர்களால் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு, நம்முடைய பிதாக்களுக்கு, முற்பிதாக்களுக்கு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் என்ன ஆச்சு, அது ஏன் என்ன பலிக்கல அப்படின்னு சொல்லி சோர்வா இருக்கிற ஒரு மனுஷன்.
நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கவனிங்க, நாசரேத்தை குறித்து உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இல்லாம என்ன செய்யலாம் இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஒரு திட்டம் இல்லாம இருக்கலாம், ஒரு தரிசனம் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு நாசரேத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அந்த ஊர்ல இருந்துதான் இதை இன்னொரு ஆங்கிள் இருந்து இன்னொரு பார்வை பார்ப்போமே. ஆனால் நாசரேத்துல இருந்துலாம் ஏதாவது ஒண்ணு என்ன செய்ய முடியும், வர முடியுமா? காரணம் என்னன்னா, நாசரேத் அவ்வளவு பொல்லாதவங்க. நாசரேத்துல இருந்துலாம் ஏதாவது வர முடியுமா? நாசரேத்து பொல்லாதவங்க. நாசரேத்து குறித்து வேதத்துல பெரிய தீர்க்க தரிசனம் ஒண்ணும் என்ன செய்யல, இல்ல, எழுதப்படல. அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா இயேசு அங்கே வளர்ந்ததின் நிமித்தம், யாரு? இயேசு அங்க வளர்ந்தது நிமித்தம் இன்னைக்கு அல்லேலூயா சொல்லலாமா? நான் இயேசுவை தெரிஞ்ச எல்லாருக்கும் நாசரேத்தை தெரியும். சொல்லலாமா? அல்லேலூயா. நாசரேத் எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்குது. அதுக்கு காரணம் இயேசு. அல்லேலூயா சொல்லலாமா? அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க ஏதோ ஒரு மூலையில ஒரு காணப்படாத, அறியப்படாத இடத்துல இன்னைக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆனா வரலாற்றுல இயேசுவோடு உங்களுடைய பெயர் என்ன செய்யப்படும், எழுதப்படும். தேவன் நல்லவராய் இருக்கிறார். இதை செய்கிறதுக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ? நாசரேத்துக்கு இது முன்னாடி இப்படிதான் இருந்தது. நம்மளை குறித்து அவட்ட இருந்துல என்ன, இந்த ஆள்ல என்ன பிரயோஜனத்துக்கு இருந்துச்சு, இவனால என்ன பிரயோஜனம், இவனால என்ன உதவி? இல்லையே சொல்லாமா? அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அவனால உதவி இல்ல, அவன் கூட இருக்கிற தேவனால். கூட இருக்கிற தேவன் அப்படிப்பட்டார். என்னால ஒண்ணுமே இல்ல, என் கூட இருக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற தேவன், நான் சேவிக்கிற தெய்வம், அவராலதான் எல்லாம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மறுபடியும் சொல்ற உங்க பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வளங்க. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. தேவன் தான் உனக்கு எல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யணும், வளர்க்கணும். சொல்லுங்க, தேவன் தான் உனக்கு எல்லாம், தேவன் தான் உனக்கு எல்லாம், ஜீசஸ் தான் ஆளினால் உனக்கு எல்லாம் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நம்ம சொல்லி வளர்க்கணும், சொல்லணும். உங்க பிள்ளைகளுக்கு யார் முதல் தேவை? இயேசு. ஆமென். அப்புறம் தான் எல்லாம் மற்ற எல்லாம். ஆமென் சொல்லலாமா? ஆமென். கவனிங்க, அவன் இயேசுவை பிடிச்சுக்கிட்டானா போதும். ஆமென். அது அவனுக்கு அவனுடைய எதிர்காலத்தை பெரிய ஆசீர்வாதம் உள்ளதா என்ன செய்யும், மாற்றும். அந்த வல்லமை இயேசுவின் நாமத்துக்கு இருக்கிறது. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுதுன்னா, நாசரேத்துல இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு கீழே வாசிக்கிறோம். அதற்கு நாசரேத்துல இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றால் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். சொல்லுங்க, வந்து பார். இல்லைன்னு சொல்லாம நம்ம சர்ச்சுக்கு போறவங்கள கிண்டல் பண்ணி என்ன செய்வாங்க, பேசுவாங்க சில பேர். நான் போகும்போது எங்க அப்பாவுடைய பேரை சொல்லிக்கிட்டு இன்னாருடைய மகன், தகப்பனாருடைய பேரை சொல்லிக்கிட்டு, என் பிதாவுடைய பேரை சொல்லிக்கிட்டு இன்னாருடைய மகனுக்கு பைத்தியம் என்ன செஞ்சிச்சு, குடிச்சிச்சு. அதனாலதான் பைபிளை தூக்கிட்டு என்ன செய்யறான், ஓடுறான். நீ ஏன் காது கேட்க பேசிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு யார் யாருக்கும் எது மேலயே பைத்தியம் இருக்குது இல்ல? நாம இயேசுவுக்கு பைத்தியம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவன் சாபமா நினைச்சதை நமக்கு ஆசீர்வாதமா தேவன் மாற்றுறார். ஆமென் சொல்லலாமா? அவன் அற்பமா நினைக்கிறத தேவன் நமக்கு பெரிய காரியமா மாற்றுறார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு பைத்தியம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லலாமா? அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு கீழே வாசிக்கிறோம் 48வது வசனம். 48.